பென்சன் இடஹோஷா ஒரு வல்லமையான தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர். இவரை தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. ஏன்னா ஆப்பிரிக்கா தேசத்தில் தேவனால் இன்று வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஏராளமான ஊழியர்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை எடுத்து பயன்படுத்தினது போல இன்னைக்கு ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற ஏராளமான நபர்கள் உண்டு. அதில் முன்னோடியாக இருந்த தேவ மனிதர் தான் இந்த பென்சான் இடஹோஷா. இவர் மரித்தவர்களை கூட எழுப்பத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையையும் வல்லமையும் சுமந்த ஒரு தேவ மனிதர். கிட்டத்தட்ட 8க்கு மேற்பட்ட மரித்தோர்களை எழுப்பியிருக்கிறார். ஆனால் எப்படி இது நடந்தது? தேவன் இவரை எப்படி பயன்படுத்த ஆரம்பித்தார்? இவருடைய ஊழியத்தில் பயங்கரமாக ஆண்டோடைய வார்த்தையும் வல்லமையும் செயல்பட ஆரம்பித்தது. அவர் அடிக்கடி சொல்வது உண்டு, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது என்று வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 2:5 பவுலடியார் சொல்லுகிறது போல அவருடைய பிரசங்கம் ஒரு வரட்டு பிரசங்கமாக மாத்திரம் இல்லாமல் தியாலஜிக்கல் பேஸ்டாக நிறைய டேம்ஸ் எல்லாம் எடுத்து டெஃபினிஷன் கொடுக்கிற ஒரு பிரசங்கமாக மட்டும் இல்லாமல் தியாலஜியை தாண்டி உண்மையான தேவனுடைய பிரசனம், உண்மையான ஆண்டவருடைய இருதய துடிப்பை அவ்வாறாகவே தேசத்தில் கொண்டு வந்து செயல்படுத்திய ஒரு தேவ மனிதர் தான் இந்த பென்சான் இடஹோஷா. இவர் மூலமாக ஏராளமான காரியங்கள் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 மந்திரவாதிகள் கூடுகிற அந்த கூட்டத்துக்குள்ளாடி அந்த கூட்டத்தை கலைத்த ஒரு தேவ மனிதர். ஒரு முறை ஒரு சகோதரன் வந்திருக்கிறான். அவனுடைய மூஞ்சி அலங்கோலமாக கிட்டத்தட்ட சுருங்கி போய் பல்லெல்லாம் தள்ளி போய் கோரப்பல்லுன்னு சொல்லுவாங்க அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவனை கொண்டு வருகிறாங்க. கொண்டு வந்த உடனே இந்த தேவ மனிதர் அவரை பார்த்து பரிதாபப்படுகிறார். உடனே வானத்தை அண்ணாந்து நோக்கி பார்த்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்திருக்கிறார். ஒரே ஒரு கேள்வி கேட்டார், ஆண்டவரே, இந்த மனிதனுடைய மூஞ்சி இவ்வளோ அசுத்தமாக இருக்கிறதே, இவ்வளோ பலவீனமாக இருக்கிறதே, சத்ருவானவன் இவ்வளோ டிஸ்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கிறானே, இவனுடைய பிறப்பில் இவ்வளோ ஒரு யுத்தம் இருந்திருக்கிறதே, இப்படிதான் உம்முடைய சாயல் இருக்கிறதா அப்படின்னு கேட்டார். ஏன்னா மனிதனை தேவன் தம்முடைய சாயலில் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை கிளைம் பண்ணி அதை உரிமை பாராட்டி, என் தேவனே இது உம்முடைய சாயலா என்று வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ஏக்கத்தோடு, ஆண்டவர் உங்கள் சாயல் எவ்வளோ அழகாக இருக்கும், இந்த மனுஷனுக்கு ஏன் இந்த ஒரு வேதனை அப்படின்னு கேட்டுட்டு அவருக்காக இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்துட்டு கீழே பார்க்கும் பொழுது அவன் மூஞ்சில் உள்ள எல்லா சுருக்குகள் மாறி அவன் மூஞ்சி தெள்ள தெளிவாக ஒரு இன்ஸ்டன்ட் ஹீலிங்கை பெற்று அவன் மூஞ்சே மாறினது. பல்லெல்லாம் அடுக்குகளாக செயல்பட்டு கரெக்டாக வந்தது. வேதத்தில் குஷ்டரோகிகள் சுகமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இன்ஸ்டன்ட் ஹீலிங்கை பற்றி இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் அந்த 10 குஷ்டரோகிகளும் உடனடியாக சுகம் இருக்கிறாங்க. கண் பார்வை இல்லாதவர்கள் உடனடியாக கண் பார்வை கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவ மகிமை இறங்கி அந்த மனுஷனை அப்படியே சுகமாக்கினது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேவனுடைய உண்மையான வல்லமையை சுமந்த, வெறும் வார்த்தையை மட்டும் அல்ல, உண்மையான தேவனுடைய வல்லமையையும் வார்த்தையும் சுமந்த அந்த ரகசியம். எவ்வாறாக அவர் மரித்தோரை எழுப்பினதற்கு பின்னாடி இருந்த ரகசியம் என்ன? அவருடைய இளம் வயசில் முதல் சிறுவனை எவ்வாறாக அந்த சிறுவன் மரித்ததிலிருந்து எப்படி எழுப்பினார்னு இந்த சாட்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது காட்ஸ் பவர் டிவி. இந்த அருமையான சேனலில் நம்ம அநேக சாட்சிகள், அற்புதமான சத்தியங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற இந்த அற்புதமான சாட்சி ஒரு முன்னோடியாக இருந்த தேவ மனிதர், அதாவது ஆவிக்குரிய ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்த அந்த தேவ மனிதர், கடைசி வரைக்கும் பரிசுத்தத்திற்கும் உண்மைக்கும் சாட்சியாக இருந்த அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பயங்கரமாக செயல்பட்டது. அந்த சாட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாட்சியை ஃபுல்லாக கேட்கலாம். ஆர்ச் பிஷப் பென்சான் இடஹோஷா. இதை கேட்டாலே வல்லமையான தேவ ஊழியர்கள் எல்லாரும் மதிப்பு கொடுக்கிற, ரெஸ்பெக்ட் பண்ணுகிற, தேவனால் உண்மையாகவே பயன்படுத்தப்பட்டார் என்று சொல்லத்தக்கதாக ஒரு விலை உயர்ந்த ஒரு இடத்துல கர்த்தர் நிறுத்திய ஒரு தேவ மனிதர் தான் இந்த பென்சான் இடஹோஷா. இவருக்காக நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஏன்னா பரிசுத்தமாக வாழ்கிறதும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறதும் எளிதான விஷயம் அல்ல. இதை கேட்குற ஒவ்வொரு பேருக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏதோ ஒரு போராட்டத்தில் நீங்கள் போராடி கொண்டு தான் இந்த வார்த்தையை கூட கேட்டு கொண்டு இருப்பீங்க. அதனால தான் தன்னுடைய வாழ்க்கையை அவருடைய ஃப்ரீ வில்ல, சுய சித்தத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து பல பாடுகளை சுமந்து எந்த நேரமும் விசுவாசிகளுக்கு தன்னை அவைலபிளாக வைத்திருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சியை இன்னைக்கு நம்ம கேட்கறதற்கு கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். சரி, எப்படி இவர் இந்த மரித்தோரை எழுப்புகிற இந்த கிருபைக்குள்ளாடி இந்த கிரேஸ் எப்படி அவர் மேல் செயல்பட்டதுன்னா, ஒரு முறை ஒரு சபைக்குள்ளே இருந்து வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த சபையில் ஒரு பாஸ்டர் வசனத்தை அப்படியே எடுத்து பேசுகிறார்.
அதாவது பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல், பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லாமல் அந்த வசனத்தை அப்படியே எடுத்து ஜஸ்ட் பேசுகிறார். நீங்கள் இயேசுவை நம்பினால் மரித்தவர்களை எழுப்பலாம், வியாதியை சுகமாக்கலாம் என்று அந்த வசனத்தை வாசிக்கிறார். உடனே இவர் கூட்டம் முடிந்த உடனே இந்த பென்சான் என்ன செய்கிறாரு, அங்கே போய் கேட்குறாரு, ஐயா நீங்கள் சொன்னீங்களே மரித்தோரெல்லாம் எழுப்பலான்னு, உங்கள் மெசேஜ் எனக்கு ரொம்ப என்லைட்மெண்ட்டாக இருந்துச்சு, நீங்கள் எழுப்பியிருக்கிறீங்களா, நீங்கள் பேசுகிறீங்களே, உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு, அதாவது ஒரு வெள்ளந்தியாக, ஒரு குற்றமற்றவராக, புதிதாக காரியத்தை அறிந்து கொள்கிறவராக கேட்குறாரு. இன்றைக்கி கூட நீங்கள் இன்டர்நெட்டில் பென்சான் இதோசான் அடிச்சிங்கன்னா இந்த தேவ மனிதர் இன்றைக்கி உலகத்திலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட ரேனாடு போங்க, இப்படிப்பட்ட பெனிஹின், இப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்கு எல்லாருக்கும் ஜெபித்த ஒரு தேவ மனிதர், அவர்களே ஆசீர்வதித்த தேவ மனிதர். வேதத்தில் ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக்கிலிருந்து ஆசீர்வாதங்களை வாங்கினது போல ஆவிக்குரிய முதிர்ச்சியில் உள்ள தேவ மனிதனாக நீங்கள் பார்க்கலாம். மரித்தோரில் எழுப்பின ஒரு அவங்க மீட்டிங்கில் திடீர்னு ஒரு சகோதரி மரிச்சிருவாங்க. அந்த சகோதரியை ஃபுல் ஃபீட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த சகோதரிக்கு ஆண்டவருடைய வல்லமையை ஜெபித்து அந்த உயிரை திரும்பி பெற்றுக் கொடுத்த வீடியோ கூட இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இவரை குறித்து நிறைய ரெக்கார்டு, லைவ் மெடிக்கல் ப்ரூஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. அதனுடைய எல்லா விஷயத்தையும் நான் இப்போது முடிவில் நான் சொல்லுவேன். நீங்கள் கவனமாக கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இவர் என்ன செய்கிறாரு, அந்த ஊழியர்கிட்ட கேட்குறாரு. அவங்க இந்த என்ன சொல்ல, ஆவியானவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வசனத்தை மட்டும் பிலீவ் பண்ணுற ஒரு குரூப்ஸ். வசனத்தை மட்டும் பிலீவ் பண்ணுறது தப்பு கிடையாது, அதை எழுதினவரையும் நம்ம நம்ப வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வசனத்தை வாசித்தோம். ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 2:5 பவுல் வந்து சொல்கிறாரு. நாங்கள் பேசுகிற பிரசங்கம் வந்து ஒரு நய வசனிப்பு கிடையாது, அது ஒரு பொய் கிடையாது, அது ஒரு கட்டுக்கதை கிடையாது, அது உண்மையாகவே இன்னைக்கும் சுவிசேஷத்தில் பயங்கர வல்லமை இருக்குதுன்னு சொல்லி அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போது இவர் போயிட்டு அந்த பென்சாம் போயிட்டு என்ன செய்கிறாரு, அந்த ஊழியர்கிட்ட கேட்குறாரு, ஐயா இப்படிலாம் மரித்தோரை எழுப்புறான்னு சொன்னீங்களே, ஆண்டவர் இப்படி செய்கிறாருன்னு சொன்னீரே, நீங்கள் செய்திருக்கிறீங்களா, இல்லை என்னால் தான் செய்ய முடியுமா, நீங்கள் எல்லாரும் செய்யலான்னு சொல்கிறீங்களே, வசனங்களெல்லாம் வாசித்தீங்களே, என்னால் முடியுமா என்று கேட்டிருக்கிறார். அப்போ அந்த ஊழியர் சொல்லியிருக்கிறார், கண்டிப்பாக முடியும், ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது அது கண்டிப்பாக முடியும், நான் இது வரைக்கும் மரித்தோரை எழுப்பினதில்லை, ஆனால் கண்டிப்பாக முடியும், இயேசு அதை செய்வார்னு சொல்லியிருக்கிறார். உடனடியாக இவர் கிளம்பி விட்டார். ஏன்னா இயேசு செய்வார் என்று தெரிந்த உடனே இவர் ரோட்டில் அப்படியே கிளம்பி அந்த பென்னி சிட்டின்னு சொல்லுகிற ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த சிட்டியில் ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அவர் தேட ஆரம்பிக்கிறார். எங்கேயாவது மரித்தோர்கள் இருக்கிறாங்களா, ஒவ்வொரு இடமா தேடுகிறார். அந்த பெனின் சிட்டி எல்லா இடங்கள்லையும் போகும் பொழுது யாருமே மரித்ததாக இல்லை. எல்லா இடங்களையும் போகும்பொழுது எல்லாரும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. யார்கிட்டையாவது போய் நம்ம கேட்க முடியுமா, இவர் ஒவ்வொரு வீடாக தட்டி இங்கே யாராவது மரிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டுட்டு போகிறாரு. ஏதோ அந்த போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு வீடாக போய் இங்கே யாராவது மரிச்சிருக்கிறாங்களா. திடீர்னு நம்ம வீட்டில் வந்து யாராவது கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் வீட்டில் யாராவது மரிச்சிருக்கிறாங்களா. ஆனால் அதே நேரம் நம்ம வீட்டில் யாராவது ஒரு சின்ன பிள்ளை மரிச்சிருந்துச்சுன்னா யாராவது உயிரோடு எழுப்புனா நல்லா தானே இருக்கும். அந்த பிள்ளையினுடைய உயிர் திரும்பி கிடச்சி விடும் அல்லவா. இயேசு எவருனுடைய பிள்ளையை எழுப்பினார், லாசரு எழுப்பினார். அப்போ இப்படி வந்து ஒரு அற்புதம் நடந்தால் நம்ம இழந்து போனவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எத்தனையோ பேர் நம்ம இழப்புகளில் இருக்கிறோம், நிறைய பிரியமானவர்கள் நம்ம இழந்திருக்கிறோம். ஆண்டுடைய சித்தமான ஒரு ஊழியர் நம்ம வாழ்க்கையில் வந்திருந்தாங்கன்னா அற்புதமாக இருந்திருக்கும். பாருங்கள், பேதுரு லிஸ்திராவில் இருக்கும் பொழுது துர்கால்னு சொல்லுகிற சகோதரி இறந்து போன டைமில் பேதுரு வந்து ஜெபிக்கிறார், அந்த சகோதரி எழுந்து விட்டாங்க. அப்போ அந்த சகோதரிக்கு பிள்ளைகள் இருந்துச்சுன்னா, இல்லை கணவர் இருந்திருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அந்த துர்கால் வந்து அநேகருக்கு உதவியாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துச்சு. இதே போல் ஒரு இறந்தவங்க எழும்பிட்டா பயங்கர சந்தோஷம் தான் இல்லையா. அப்போ அதை தான் இவர் வந்து கேட்குறாரு, யாராவது இறந்துருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. அதை கேட்கும் பொழுது பிறருக்கு பயமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இறந்து போன நபர்களுக்கு இது ஒரு பரலோக பொக்கிஷம், என்ன சொல்ல, ஒரு பரலோக தேனமிர்தம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஊழியர் ஜெபித்தாருன்னா ஒருவேளை எழும்பிட்டாங்கன்னா அந்த வீட்டில் கொண்டாட்டம் வந்துடும். ஆனால் இவர் முதல் முறையாக இதை என்ன செய்ய போகிறார், பரிசோதித்து பார்க்க போகிறார். எல்லா வீட்லையும் கேட்கும்பொழுது அங்கே ஒரு ஊரில் ஒரு வீட்டில் அழுது கொண்டு இருக்கிறாங்க, எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு சிறுவன், ஒரு சின்ன பிள்ளை மரித்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வயசு தான் இருக்கும் போல். அந்த ஒரு சின்ன வயசில் உள்ள பிள்ளை மரிச்சு போயிருக்கு, காய்ச்சல்னால மரிச்சிட்டு எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறாரு, என் ஆண்டவர் மரித்தோரில் ஆண்டவர் கிடையாது, அவர் உயிரடைய செய்வார், இந்த பையனுக்கு இன்னும் வாழ வேண்டிய நாட்கள் இருக்கிறது, எல்லாரும் வெளியே வாங்க, நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லிட்டு முதல் தடவையாக பரிசோதித்து பார்க்க போகிறார். ஏன்னா இதுவரைக்கும் அதை அவர் செய்ததே கிடையாது. அவருடைய இளம் வயசு
போகிறாரு, உள்ளே போகிறாரு, ஜெபிக்கிறாரு, உயிர் வரவே இல்லை. எல்லாரையும் வெளியே போக சொல்கிறாரு. வேதத்தை வாசிக்கிறார், வேதத்தில் போட்டிருக்குது இயேசு எல்லாரையும் வெளியே போக சொன்னார். அவர் உள்ள ரூமுக்கு போனார். என்ன இயேசு செய்தாரோ அதே மாதிரியே வசனத்தை வாசித்து ஒன்று ஒன்றா செய்து பார்க்குறாரு. எழும்புன மாதிரி இல்லை. 3ஆவது தடவை தெள்ள தெளிவாக எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு தனியாக இயேசு செய்தது போலவே ஒன்று ஒன்றா செய்துட்டு எலும்பிடுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆள் எலும்பி தும்மி உட்காந்துட்டான். எலும்பி தும்மி உட்காந்து அம்மா அப்பாவை கூப்பிட்டு அந்த பிள்ளையை உயிரோடு கொடுத்தாரு. அந்த பிள்ளை சொல்லிச்சு, எனக்கு பசிக்குது, சாப்பாடு தாங்கன்னு கேட்டுச்சு. தேவ ஜனங்களே, இவ்வாறாக இந்த தேவ மனிதனுடைய ஊழியம் ஆரம்பித்தது. வெகுளித்தனமாக, விளையாட்டுத்தனமாக வசனத்தை விசுவாசித்து உண்மையாகவே இது நடக்குமா என்று பரிசோதித்து பார்த்த பொழுது தேவ ஜனமே அது உண்மையாகவே நடந்தது. நம்ம எல்லாம் நினைக்கலாம் இந்த மனிதன் சும்மா வெகுளியாக தொடங்கினார்னு நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று நம்ம புரிந்துக்கிடணும், அவர் வெகுளியாக தொடங்கவில்லை. இந்த வார்த்தை அவர் ஏவினது. வேதத்தில் பாருங்க, எல்லாரும் நினச்சிருப்பாங்க சவுல் தான் கழுதை காணாமல் போயிட்டுன்னு தீர்க்கதரிசியை தேடி வந்திருப்பாங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் சவுலினுடைய கழுதை காணாமல் போகிறதுக்கு முந்தின நாளே ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசியிருப்பார். நாளைக்கு இந்நேரம் ஒருத்தன் வருவான், அவன் கழுதை காணலன்னு வருவான், ஆனால் அவனை ராஜாவாக மாற்று. தெய்வ ஜனங்களே, எப்போவுமே நம்ம ஆண்டவரை தேடி போகிறோமோ இல்லையோ, அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். நம்ம ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது இவர் மரித்தோர்களை எழுப்புனதுக்கு முன்னேறி வந்தாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அவருடைய இருதயத்தை ஏவி அவரை கொண்டு ஒரு மகிமையான ஊழியம் இருந்ததுனால அவரை புஷ் பண்ணியிருக்கிறாரு. அந்த உந்துதல் தாங்காம உள்ள இருக்கிற அந்த சத்தத்தை கேட்டு அவர் முயற்சி செய்த பொழுது ஒரு மரித்த சகோதரன் உயிரோடு எழும்புனா. அது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம் உண்டானது. அதோடு ஒரு பயங்கரமான ஊழியம் அந்த பெனின் சிட்டியில் உருவானது. அது ஆவிக்குரிய அநேக ஊழியர்களுக்கு தாயாக தகப்பனாக நின்று பணாசை இல்லாத, பொருளாசை இல்லாத உண்மையான ஒரு ஊழியமாக, பரிசுத்த ஆவியின் வல்லமை சுமக்கிற ஒரு ஊழியமாக அது மாறினது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 8 மரித்தோர்களுக்கு மேலே மெடிக்கல் ப்ரூஃபோடு எழுப்பின சாட்சியை வேர்ல்டு காங்கிரஸ் ஆன் இவாஞ்சலைசேஷன் என்ற கூடுகையில் 1981 மருத்துவ சான்றிதழோடு மரித்ததில் இருந்து உயிரடைய செய்த அந்த நபர்களை சாட்சியை ஒப்புவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இணையதளத்தில் பென்சான் இடியோசா அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி பார்க்கும் பொழுது பல வீடியோக்கள், அவருடைய வல்லமையான சாட்சிகள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷூட் பண்ண அந்த 1970, 75, 85 ஷூட் பண்ண வீடியோஸ் எல்லாம் இன்றைக்குமே அவைலபிளாக இருக்கிறது. சர்ச் ஆஃப் காட் மிஷன் இன்டர்நேஷ்னல்னு யூடியூப்பில் இணையதளத்தில் கூட அவருடைய காரியங்கள் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வீடியோக்கள் இன்னும் இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சாட்சிகளும் ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால அநேகருக்கு அதை புரிய முடியாமல் இருக்கலாம். அதனால தான் நம்ம சேனலில் அப்படிப்பட்ட வீடியோஸ் போட்டு கொண்டு இருக்கிறோம். அநேகருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பாட்ட யாருக்கு தெரியும். நம்மளுடைய இந்த பதிவு ஒரு 5 வல்லமையான ஊழியர்களை எழுப்பாட்டலாம், இல்லை தேசத்தை கலக்கிற ஒரு ஊழியரை கூட எழுப்பாட்டலாம். அதனால் நம்ம நற்பணிகளை நம்ம தொடர்ந்து கொண்டு இருக்கணும். கர்த்தர் செய்கிறதை அவர் செய்வார். நாம் செய்கிறதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் செய்கிறதை அவர் செய்வார், நிச்சயமாக செய்வார். அவர் கால தாமதம் பண்ணவே மாட்டார். ஆங்கிலம் அறிந்தவர்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பும், உங்களையும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நேராய் நடத்தும். அற்புதமான வெளிப்பாடுகள், அற்புதமான வேதத்தினுடைய வியாக்கியானங்களை கர்த்தர் அந்த தேவ மனிதன் மூலமாக கொடுத்திருக்கிறார். சரி, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு அற்புதமான சாட்சியை, தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சாட்சியை பரிசுத்த ஆவியின் ஏவுதலோடு கேட்டிருக்கிறீங்க. உங்கள் ஆத்மாவுக்கு இது பலனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு உயிர் வீழ்ச்சியை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். நம்ம ஆண்டவர் மரித்தோரின் ஆண்டவர் அல்ல, அவர் உயிர் உள்ளோரின் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாருடைய தேவன். இவர் எல்லாரும் இறந்துருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். பூமியில் தான் இறந்துருக்கிறாங்க. இவங்க ஆவி, ஆத்மா, சரீரம் இன்னும் உயிரோடு இருக்குது. இந்த சரீரம் தான் பூமியில் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டாலும் ஆவி, ஆத்மா தேவனிடத்தில் இருக்கிறது. அதனால் இவர்கள் இன்னும் வேதத்தின்படி உயிரோடு இருக்கிறாங்க. சரீர ரீதியாக இந்த பூமிக்குள்ள கூடாரம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதே தவிர ஆத்மாவும் ஆவியும் உயிரோடு இருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மரித்தோரின் தேவன் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவரின் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்னவென்றால், அவர் உயிரை கொடுக்க வல்லமை உள்ளவர், அவரால் முடியும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிழவன் ஒரு பாட்டி, தாத்தா மரிச்சு போகிறாங்க, அவங்களுக்கு 80 வயசு 90 வயசு ஆகுது, அவங்களுக்காக போய் நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா சில நேரம் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். நமக்கு ஒரு ரீசன் இருக்கணும், நம்ம விசுவாசம் தட்டி எழுப்பப்படணும். பாருங்கள், 4 வயசு பிள்ளை அது மரிச்சு போகிறது நல்லது இல்லை. அந்த ஒரு வேகம் நீங்களும் ஆண்டவருடைய நாமத்தினால ஜெபித்து முயற்சி பண்ணும் பொழுது ஆண்டவர் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம விசுவாசம் தட்டி எழுப்பப்படணும். சில நேரம் ஆண்டவர் வயசானவங்களையும் எழுப்புவார். ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும்.
நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை. ஆண்டு சொன்னார், நீங்கள் வியாதியஸ்தர் மேலே கைகளை வைங்க. ஆண்டவருடைய நடத்துதலோடு ஜெபத்தோடு கை வைக்கணும். சும்மா வச்சா ஒன்றும் நடக்காது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடத்துதல் படி கை வைத்தால் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். வேதத்தில் அப்படி கை வைத்தவர்கள் ஏராளமானவர் இருக்கிறாங்க. அப்படி கை வைத்ததில் ரேனாடு வாங்க என்ற தேவ மனிதர் கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட டெட் பாடிஸ் அவர்கிட்ட கொண்டு வரும்போது உயிரடைந்த சாட்சிகளை அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட மரித்தவர்களை அவங்க ஊழியத்தில் எழுப்பினவங்க உண்டு. நம்மளுடைய காட்ஸ் பவர் டிவியில் கூட நம்ம தியானித்த ஒரு நபர் உண்டு, ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மரித்தவரை அவருடைய ஊழியத்தில் எழுப்பியிருக்கிறாரு. மரணத்திலிருந்து உயிர் கொடுக்கறது ஒரு கள்ளத்தனமான அற்புதம் கிடையாது. அது மெடிக்கல் ப்ரூஃபோடு, டாக்டர் அங்கீகாரத்தோடு, இது கர்த்தருடைய வல்லமை, இது வேதத்தில் நடந்த உண்மைகள். இதை தேவன் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம விசுவாசத்தை பலப்படுத்த இன்னைக்கு இந்த சாட்சியை நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து காட்ஸ் பவர் டிவியோடு இணைந்து கொள்ளுங்கள். எல்லா புதன்கிழமையும் இரவு 9 மணி அளவில் ஒரு அற்புத சாட்சியோடு, ஒரு அற்புதமான பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. பிரயோஜனமாக இருந்தால் அநேகருக்கு பகிருங்கள். ஆமீன்.